துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பமே சந்திராஷ்டிரமத்தில் ஆரம்பிக்குது. சந்திரன் 8ல் உச்சத்தில் சந்திராஷ்டிரம அமைப்புகள் தான். ஆயினும் ஒன்று சொல்லணும், அவர் வளர்பிறையாக தான் இருக்கிறார். பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் வராது. திங்கக்கிழமை விடியும் போதே, திங்கக்கிழமை அதிகாலை 4:14 சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. முழுக்க திங்கக்கிழமையும் சந்திராஷ்டிரமம், செவ்வாய்க்கிழமையும் சந்திராஷ்டிரமம், புதன்கிழமை காலையில் 6:17 தான் சந்திராஷ்டிரமம் முடிகிறது. ஆக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மனசு கொஞ்சம் டபுளாக அப்படியே ஒரு மாதிரி இரட்டை நிலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா? இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இதை செய்கிறதுனால அது வந்துருமோ, அதை செய்கிறதுனால இது வந்துருமோ என்கின்ற குழப்ப நிலைமையாக திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் மட்டும் இருக்கும் என்பதால் இந்த 2 நாட்களும் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, தொழிலை பாதிக்கக்கூடிய, வேலையை பாதிக்கக்கூடிய, கோபமே வரக்கூடாது. எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. டக்குன்னு வேலையை விட்டுறது கூடாது. தொழிலை ஆரம்பிக்கிறது, ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்காதீங்க, இருக்கிற விஷயத்த விடாதீங்க. இதாங்க சந்திராஷ்டமம். மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. ஆனாலும் இதெல்லாம் தாண்டுற அளவுக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனாலையும் மிகப்பெரிய உன்னத நிகழ்வாக புதன்கிழமை மிட் நைட்லேயே உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு ராசியவே பார்க்கக்கூடிய அமைப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு வந்து விடுகிறது. அற்புதமான அமைப்பு. 12 ராசிகளிலேயே குருவும் சுக்கிரனும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரே ராசி உங்கள் ராசி தான். இந்த வாரத்திலிருந்து ஒரு 20 நாள் அற்புதமாக இருக்கும். ஒரு 20 நாட்கள் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள். சந்திராஷ்டிரமம் அந்த 2 நாட்களை தவிர்த்து அப்படியே புதன்கிழமையிலிருந்து ஒரு 20 நாட்கள், இன்னும் ஒரு 3 வாரத்திற்கு துளாராசிக்காரர்களுக்கு எதையும் செய்யலாம், யாரையும் வளைக்கலாம், எதுவும் சாதிக்கலாம், எல்லா முயற்சிகளும் பலிக்கக்கூடிய அமைப்புகள். காரணம் இதுதாங்க. குருவும் பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு உங்கள் ராசியை. ராசிநாதன் ராசியை பார்க்கிறது என்பதால் வயதிற்கு ஏற்றாற் போல ராசி பலனை எல்லாருமே பார்க்குறீங்க. 20 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரியாகவும் 60 வயதுக்கு ஒரு காரருக்கு ஒரு மாதிரியாக நடக்கும். ஆகவே இந்த ராசிபலன் அமைப்புகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மேம்பட்ட நல்ல அமைப்புகள் நடக்கும் என்பதால் மாற்றத்தோடு கூடிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய, அடுத்து வரக்கூடிய ஒரு 20 நாட்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக வாரங்க இந்த வாரம்.